வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். இனிமையான இந்த மாலை வேளையில் தமிழ் ஆனந்த யோக ஜூம் இணைப்பில் இணைந்திருக்கும் சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிதான மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்று சிந்தனைக்கு எடுத்திருக்கும் தலைப்பு சத்தியம் சிவம் சுந்தரம். ஏதோ ஒரு திரைப்பட பேர் போல இருக்குல்ல. இந்த தலைப்பு பகவான் ஓஷோ ரஜினிஷ் அவர்களின் ஆன்மீக ரகசியங்களில் ஒன்று. நிறைய ரகசியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு ரகசியத்தின் பேர்தான் சத்தியம் சிவம் சுந்தரம். அதை தெய்வீக ஜன்னல்கள் அப்படின்னும் அவர் அதை குறிப்பிட்டு இருக்கிறார். இந்திய தத்துவத்தில் முடிவான சத்தியத்தின் இயல்பானது சத்தியம் அல்லது அதாவது உண்மை, சுந்தரம் அதாவது அழகு, சிவம் அதாவது நன்மை என்று விவரிக்கப்படுகிறது. இவைதான் கடவுளின் குணாதிசயங்களா என்றால் இவை கடவுளின் குணாதிசயங்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். கடவுள் குறித்த நமது அனுபவங்கள் அதை தான் அவருடைய குணாதிசயங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவை தெய்வீகத்திற்கு சொந்தமானவை அல்ல. அவை நமது உணர்வுகள் மட்டுமே. தெய்வீகம் அதன் அளவில் அறிய முடியாது. ஒன்று அது எல்லா தன்மையுடனும் இருக்கும் அல்லது எல்லா தன்மையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் மனித மனத்தின் அமைப்பின்படி அது இந்த 3 ஜன்னல்களின் வழியாகத்தான் தெய்வீகத்தை அனுபவிக்க முடியும். நீங்கள் அழகின் மூலமாகவோ அல்லது சத்தியத்தின் மூலமாகவோ அல்லது நன்மையின் மூலமாகவோ தெய்வீகத்தின் சிறு காட்சியை காண முடியும். இந்த 3 பரிமாணங்களும் மனித மனத்திற்கு சொந்தமானது. அவை நமது வரையறைகள். இந்த அடிப்படை அமைப்பு நம்மால் கொடுக்கப்படுகிறது. தெய்வீகம் அதன் அளவில் அடிப்படை அமைப்பு இல்லாதது. நம்மால் ஜன்னல் வழியாக ஆகாயத்தை பார்க்க முடியும். அப்போது ஜன்னலானது அந்த ஆகாயத்திற்கு வாட்டப்பட்ட சட்டம் போன்று தெரிகிறது. ஆனால் இந்த ஆகாயத்திற்கு எந்த விளிம்பும் கிடையாது. இதே போன்றதொரு வழியில் சத்தியம் சிவம் சுந்தரம் ஆகிய ஜன்னல்களின் வழியாக நாம் தெய்வீகத்தின் காட்சியை காண முடியும். மனிதனின் தனிமனித பண்பானது 3 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுல புத்தி மேலோங்கி இருந்தால் அதன் பிறகு தெய்வீகமானது சத்தியத்தின் உருவத்தை எடுக்கிறது. அறிவுபூர்வமான அணுகுமுறையானது சத்தியம் என்னும் விளிம்பை சத்தியம் என்னும் ஜன்னல் உருவாக்குகிறது. அந்த மனம் உணர்வு பூர்வமானதாக இருந்தால், அதாவது ஒருவர் தனது மூளையின் மூலமாக அல்லாமல் தனது இதயத்தின் மூலமாக உண்மையை தேடி வந்தால் அதன் பின்னர் தெய்வீகமானது சுந்தரமாகி விடுகிறது. அந்த கவிதை தரம் உங்களால் அளிக்கப்படுகிறது. இது ஒரு கட்டமைப்பு தான். புத்தியானது சத்தியம் என்னும் விளிம்பை கொடுக்கிறது. உணர்வானது அதற்கு அழகு என்னும் விளிம்பை கொடுக்கிறது. மேலும் இந்த தனி மனித பண்பானது உணர்வு பூர்வமானதாகவும் இல்லாமல் அறிவுபூர்வமானதாகவும் இல்லாமல் இருந்துவிட்டால், அதாவது கர்மம் மேலோங்கி இருந்தால் அதன் பிறகு அந்த சட்ட விளிம்பு நன்மையாகி விடுகிறது, அதாவது சிவமாகி விடுகிறது. ஆகவே இந்தியாவில் இந்த 3 சொற்களையும் தெய்வீகத்தை குறிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். பக்தி யோகா என்பதற்கு உணர்வு பூர்வமான வழி என்று அர்த்தம். எனவே இதில் கடவுள் அழகு என்பதாக பார்க்கப்படுகிறார். ஞான யோகம் என்பது அறிவின் வழி. அங்கு கடவுள் என்பவர் சத்தியம் என்பதாக பார்க்கப்படுகிறார். கர்மயோகா என்பது செயலாற்றுகின்ற ஒரு வழி. அங்கு கடவுள் நன்மை என்பதாக பார்க்கப்படுகிறார்.
கடவுள் என்னும் வார்த்தையே குட், நன்மை என்னும் ஆங்கில வார்த்தையில் இருந்து வந்துள்ளது. இந்த வார்த்தையானது மிகுந்த தூண்டுதலை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் மனித இனமானது கர்மத்தை செய்வதில் மேலோங்கி இருக்கிறது. அது ஞானத்திலோ அல்லது பக்தியிலோ இல்லை. அதற்கு மக்களிடம் ஞானமோ அல்லது பக்தியோ இல்லை என்று அர்த்தமாகிவிடாது. ஆனால் அவை மக்களிடம் மேலோங்கி இல்லை. மிகச் சிலரே ஞானிகளாகவும் மேலும் மிகச் சிலரே பக்திமான்களாகவும் உள்ளனர். மனித இனத்தின் பெரும்பான்மையான மக்கள் கர்மம் மேலோங்கியே உள்ளனர். கர்மம் என்பதன் மூலம் காட் என்னும் ஆங்கில வார்த்தை த குட், நன்மை என்றாகிவிட்டது. ஆனால் இதற்கு எதிர் துருவமும் இருந்தாக வேண்டும். எனவே கடவுள் என்பது நன்மை என்று கருதப்பட்டால் அதன் பின்னர் சாத்தான் என்பது தீமை என்பதாக கருதப்படும். கர்மம் செய்கின்ற ஒரு மனம் சாத்தானை தீமை செய்பவராக கருதும். உணர்வு பூர்வமான மனம் இந்த சாத்தானை அசிங்கமானவனாக கருதப்படும். மேலும் அறிவுபூர்வமான மனமானது இந்த சாத்தானை அசத்தியம், பொய், மாயை என்று கருதும். உண்மை, நன்மை, அழகு ஆகிய இந்த 3 குணாதிசயங்களும் தெய்வீகத்தை சுற்றி மனிதனால் அமைக்கப்பட்ட சட்ட விளிம்புகள். ஆனால் தெய்வீகமோ அதன் அளவில் சட்ட விளிம்புகள் இல்லாதது. இவை தெய்வீகத்தின் தன்மைகள் அல்ல. இந்த மனித மனமானது தெய்வீகத்தை ஏதாவது ஒரு 4வது பரிமாணத்தின் மூலம் கருதினாலும் கூட அதன் பின்னர் அந்த 4வது பரிணாமமும் கூட தெய்வீகத்தின் தன்மை ஆகிவிடும். அதற்காக தெய்வீகம் என்பது நன்மை அல்ல என்கிற அர்த்தத்தில் நான் கூறவில்லை அப்படின்னு சொல்றார். இந்த நன்மை என்னும் தன்மை நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்மால் பார்க்கப்பட்ட ஒன்று என்றுதான் நான் கூறுகிறேன். இந்த உலகில் மனிதன் இல்லாமல் போய்விட்டால் அதன் பிறகு தெய்வீகமும் நன்மை என்பதாக இருந்திருக்காது. தெய்வீகம் அழகானதாக இருந்திருக்காது. இந்த தெய்வீகம் உண்மை என்பதாக இருந்திருக்காது. தெய்வீகம் என்பது எப்போதும் அப்படியேதான் இருக்கும். ஆனால் நம்மால் தேர்வு செய்யப்பட்ட இந்த தன்மைகள் அங்கு இருந்திருக்காது. இவை வெறுமனே மனித உணர்வுகள். நாம் தெய்வீகத்தை வேறு பல தன்மை உள்ளதாகவும் கருத முடியும். விலங்கினங்கள் தெய்வீகத்தை எப்படி உணர்கின்றன என்று நமக்கு தெரியாது. அவை விஷயங்களை எப்படி உணர்கின்றன என்றே நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவை தெய்வீகத்தை உணர்ந்தால் அவை நம்மை விட ஒரு வித்தியாசமான வகையில்தான் தெய்வீகத்தை உணரும். ஒரு மனிதனிடம் ஞானம் மேலோங்கி இருக்கும்போது கடவுள் என்பது அழகுடைமை என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு கவிஞனோ சத்தியம் என்பதற்கு அழகு என்பதை தவிர வேறு எதையும் கருத்தில் கொள்ள மாட்டான். அது அவனுக்கு வேறு எந்த அர்த்தத்தையும் கொடுக்காது. சத்தியம் என்பது அழகுதான். மற்றவை எல்லாம் வெறுமனே அறிவுபூர்வமானவை. ஒரு கவிஞனுக்கு, ஒரு ஓவியனுக்கு இந்த உலகினை இதயத்தின் மூலம் பார்க்கின்ற ஒருவனுக்கு சத்தியம் என்பது அழகு என்பது இல்லாமல் இருக்கின்ற நிர்வாணம் போன்றதாகும். அது வெறுமனே அறிவு ஜீவி வகையை சார்ந்ததாகும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட மனமானது அறிவு ஜீவித்தனத்தை மேலோங்கி இருக்குமானால் அதனால் உணர்வு பூர்வமான மனதினை புரிந்து கொள்ள முடியாது. இதனால்தான் இங்கே அதிக தவறான புரிதல்களும் அநேக விளக்கங்களும் உள்ளன. எந்த ஒரு தனிப்பட்ட விளக்கமும் இந்த முழு சமுதாயத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களது சொந்த வார்த்தைகளில்தான் கடவுள் என்பவர் வந்தாக வேண்டும். நீங்கள் கடவுளை பற்றி விளக்கும் போது அந்த விளக்கத்தில் நீங்களும் ஒரு அங்கமாக இருப்பீர்கள். அந்த விளக்கம் உங்களிடமிருந்துதான் வருகிறது. கடவுள் அவர் அளவில் விளக்க முடியாதவர். எனவே இந்த 3 ஜன்னல்களின் வழியாக கடவுளை பார்ப்பவர்கள் ஒரு வகையில் தங்களது சொந்த விளக்கங்களை தாங்களாகவே கடவுள் மீது திணித்து விட்டார்கள்.
தனது தனிமனித பண்பில் இந்த 3 பரிமாணங்களையும் கடந்து சென்றுவிட்ட ஒருவனுக்கு தெய்வீகத்தை காண்பதற்கு 4வது ஒரு வழியும் கூட சாத்தியப்படும். இந்தியாவில் இந்த 4வது பரிமாணத்திற்கு வார்த்தைகள் கிடையாது. நாங்கள் வெறுமனே அதை துரியா 4வது என்று மட்டுமே அழைக்கிறோம். நீங்கள் அறிவுபூர்வமாக இல்லாமல், உணர்வு பூர்வமாக இல்லாமல், கர்மா செய்கின்றவராகவும் இல்லாமல், வெறுமனே தன்னுணர்வுடன் இருக்கின்ற தன்னுணர்வு வகை ஒன்று உள்ளது. அப்போது நீங்கள் இந்த வானத்தை எந்த ஒரு ஜன்னல் வழியாகவும் பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து நின்று கொண்டு இந்த ஜன்னல்கள் இல்லாத வானத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இங்கே எந்த ஒரு வகைப்பாடும் சட்ட விளிம்பும் இருக்காது. இந்த 4வதை உணர்ந்த தன்னுணர்வு வகையினரால் மட்டுமே ஏனைய 3 வரையறைகளை புரிந்து கொள்ள முடியும். மற்றவைகளுக்கு இடையே புரிந்து கொள்வதில் உள்ள கஷ்டத்தை இதனால் புரிந்து கொள்ள முடியும். மேலும் இவர்களால் அழகு, உண்மை, நன்மை ஆகிய இந்த 3ற்கும் உள்ளே உள்ள ஒற்றுமைகளையும் புரிந்து கொள்ள முடியும். இந்த 4வது வகையினரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும், பொறுத்து கொள்ளவும் முடியும். ஏனைய 3 வகையினரும் எப்போதும் சண்டையிட்டு கொண்டேதான் இருப்பார்கள். எல்லா மதங்களும் இந்த 3 பிரிவுகளில் ஏதோ ஒன்றிற்கு சொந்தமானதுதான். எனவே அவை இடைவிடாமல் சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றன. புத்தர் இந்த சண்டையில் பங்கு பெற முடியாது. அவர் 4வது வகையை சேர்ந்தவர். இது எல்லாமே முட்டாள்தனமானது. நீங்கள் தெய்வீகத்தின் தன்மைகளை பற்றி சண்டையிடவில்லை, நீங்கள் உங்களது ஜன்னல்களை குறித்துதான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் கூறுகிறார். வானம் எல்லா ஜன்னல்களுக்கும் ஒரே மாதிரியானதுதான். எனவே இந்த தெய்வீகத்தின் தன்மைகள் அல்ல இவையெல்லாம் நம்மால் உணரப்பட்ட தெய்வீகத்தின் தன்மைகள். நம்மால் நமது ஜன்னல்களை உடைத்தெறிய முடியும் என்றால் தெய்வீகத்தை நாம் குணங்கள் அற்றதாக, நிர்குணமானதாக அறிந்து கொள்ளவும் முடியும். அதன் பிறகு நாம் குணங்களை கடந்து சென்று விடுவோம். அதன் பின்னர் மட்டுமே மனிதனின் திரையிட்டு பார்த்தல் உள்ளே வராது. ஆனால் அதன் பிறகு எதையும் சொல்வதற்கு கஷ்டமாகிவிடும். தெய்வீகத்தை பற்றி என்னவெல்லாம் கூற முடியுமோ அவையெல்லாம் இந்த ஜன்னல்களின் வழியாக மட்டுமே கூற முடியும். ஏனெனில் சொல்லப்படுவது எதுவாக இருந்தாலும் உண்மையில் இந்த ஜன்னல்களை பற்றி தான் கூறப்படுகிறதோ தவிர இந்த வானத்தை பற்றி அல்ல. இந்த ஜன்னல்களுக்கு அப்பால் நாம் பார்க்கும்போது வானம் பறந்து விரிந்து எல்லையற்றதாக உள்ளது. அதை விளக்க முடியாது. வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்க முடியாமல் போய்விடும். எல்லா கொள்கைகளும் போதுமானதாக இருக்காது. எனவே இந்த 4வது நிலையில் இருக்கின்ற ஒருவர் மௌனமாக இருந்து விடுவார். மேலும் தெய்வீகத்தின் இந்த 3 விளக்கங்களும் முதல் 3 வகையினரிடமிருந்துதான் வந்துள்ளது. இந்த 4வது நிலையில் இருந்து கொண்டு ஒருவர் பேசுவார் என்றால் அவர் அர்த்தமற்ற, பகுத்தறிவற்ற, தர்க்கவாதம் அல்லாத விதத்தில்தான் அவர் பேச முடியும். அவர்தான் கூறியதையே மறுத்து கூறுவார். அப்படி முரண்பட்டு கூறுவதன் மூலம் அவர் ஏதோ ஒன்றை காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார், எதையும் சொல்வதற்கு அல்ல. ஏதோ ஒன்றை சுட்டிக்காட்ட மட்டுமே செய்கிறார். விட்கென்ஸ்டைன் இந்த வேறுபாட்டை உண்டாக்கியுள்ளார். சொல்ல முடிகின்ற உண்மைகளும் இங்கு இருக்கின்றன. மேலும் சொல்ல முடியாத ஆனால் காண்பிக்க முடிந்த உண்மைகளும் இங்கு இருக்கின்றன என்று அவர் கூறுகிறார். மற்ற பொருள்களோடு ஒரு பொருள் சேர்ந்து இருக்கும் போதுதான் அதை பற்றி விளக்க முடியும். அதை மற்றவற்றோடு ஒப்பிட்டு பேச முடியும். உதாரணமாக, ஒரு மேஜை என்பது ஒரு நாற்காலி அல்ல என்று நம்மால் எப்போதும் கூற முடியும். வேறு ஏதோ ஒன்றினை ஒப்பிட்டு நம்மால் எப்போதும் கூற முடியும். அந்த பொருள் இருப்பதற்கு ஒரு எல்லை உள்ளது. அதற்கு அப்பால் வேறு ஏதாவது ஒன்று ஆரம்பமாகிவிடுகிறது. உண்மையில் எல்லைகள் மட்டுமே விளக்கப்படுகின்றன.
விளக்கம் என்பதற்கு ஒவ்வொன்றும் எந்த எல்லையிலிருந்து ஆரம்பிக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆனால் தெய்வீகத்தை பற்றி நம்மால் எதுவும் சொல்ல முடியாது. தெய்வீகம் என்பது முழுமை. எனவே அங்கே எல்லைகள் கிடையாது. அங்கே எதுவும் ஆரம்பிக்கின்ற எல்லைகள் கிடையாது. அங்கு வேறு எதுவும் கிடையாது. தெய்வீகம் என்பது எல்லையற்றது. எனவே அதை விளக்க முடியாது. 4வது வகையினரால் அதை காட்ட மட்டுமே முடியும். அதனால் சுட்டிக்காட்ட மட்டுமே முடியும். அதனால்தான் இந்த 4வது வகை புதிர் நிறைந்ததாக இருந்துவிட்டது. ஆனால் இந்த 4வது நிலைதான் உண்மையானது. ஏனெனில் மனித உணர்வுகளால் அதற்கு வர்ணம் தீட்டப்படவில்லை. மிக பெரிய ஞானிகள் எல்லாம் எதுவும் சொல்லல. அவர்கள் சுட்டிக்காட்ட மட்டுமே செய்துள்ளனர். அது இயேசு, புத்தர், மகாவீரர் அல்லது கிருஷ்ணர் யாராக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவர்கள் எதையும் கூறவில்லை. நிலவை சுட்டிக்காட்டுகின்ற விரலை போல சுட்டிக்காட்ட மட்டுமே செய்கின்றனர். ஆனால் நீங்கள் அந்த விரலின் மீது அதீத ஆர்வம் கொண்டு விடுவதால் எப்போதும் அங்கே கஷ்டம் இருக்கும். விரல் அர்த்தமற்றது. அது எதையோ சுட்டிக்காட்டுகிறது. விரலை உங்களது கண்கள் பிடித்து கொள்ளக்கூடாது. நீங்கள் நிலவினை பார்க்க விரும்பினால் இந்த விரல் முற்றிலும் மறக்கப்பட வேண்டும். நம்ம அகத்தாய்வு கிளாஸ்ல கூட பேராசிரியர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஆற்றை கடக்கிறதுக்கு ஒரு போட்டை நம்ம யூஸ் பண்றோம். அப்போ ஆற்றை கடந்தாச்சு. அப்போ அடுத்து நம்ம போட்டை தூக்கிட்டே போறதில்லை. போட்டை அங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். அதே போலதான் நமக்கு இந்த மெய்ஞானத்தை போதிக்கக்கூடிய ஞானிகளாகட்டும், மகரிஷிகளாகட்டும், அவங்க சொன்ன அந்த போதனைகளை நாம இதை கடக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணுமே தவிர அவங்களையே கடைசி வரைக்கும் அவங்களையே நாம தொங்கிட்டே போயிட்டு இருக்க கூடாது. ஒரு கட்டத்துல அவங்களையும் நாம கைவிட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வீகத்தை பொறுத்தவரையில் இதுதான் மிகப்பெரிய கஷ்டமாக ஆகிவிட்டது. மேலும் அதுதான் உண்மை என்றும் உணர்கிறீர்கள். அதன் பிறகு அதன் முழு நோக்கமும் அழிக்கப்பட்டு விடுகிறது. விரல் என்பது நிலவு அல்ல. அவை இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை. நிலவை விரலின் மூலம் சுட்டிக்காட்ட முடியும். ஆனால் ஒருவர் இந்த விரலை மடித்து தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. ஒரு கிறிஸ்தவனால் பைபிளை மறக்க முடியவில்லை எனில், ஒரு இந்துவால் கீதையை மறக்க முடியவில்லை எனில், இந்த முழு நோக்கமும் அழிக்கப்பட்டு விடுகிறது. இந்த விஷயம் முழுவதும் நோக்கம் இல்லாததாகவும் அர்த்தம் இல்லாததாகவும், ஒரு வகையில் பார்த்தால் சமயப்பற்று இல்லாததாகவும் சமயத்திற்கு எதிரானதாகவும் ஆகிவிடுகிறது. ஒருவர் இந்த தெய்வீகத்தை அணுகும் போதெல்லாம் தனது சொந்த மனம் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஒருவர் தனது மனதின் மூலம் இந்த தெய்வீகத்தை அணுகினால் இந்த தெய்வீகத்திற்கு அதனால் வண்ணம் தீட்டப்பட்டு விடுகிறது. மனம் என்பது இல்லாமல், நீங்கள் என்பது இல்லாமல், மனிதன் என்பவன் உள்ளே வராமல் நீங்கள் தெய்வீகத்தை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் விஷயங்களை நோக்காமல் இந்த தெய்வீகத்தை ஒரு வெற்றிடமாக, ஒரு வெறுமையானதாக, ஒன்றுமில்லாததாக நீங்கள் அணுகினால் அதன் பின்னர் உங்களால் தெய்வீகத்தின் குணங்களற்ற தன்மையை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் உங்களால் முடியாது. இல்லை என்றால் தெய்வீகத்திற்கு நாம் கொடுக்கின்ற எல்லா குணங்களும் நமது மனித ஜன்னல்களுக்கே சொந்தமானதாக இருக்கும். நாம் தான் அவற்றை தெய்வீகத்தின் மீது திணிக்கிறோம். அப்போ அந்த வானத்தை பார்ப்பதற்கு இந்த ஜன்னல்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு ஒரு அன்பர் கேட்கிறார். அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்றார். ஆம், பார்க்காமலேயே இருந்து விடுவதை விடவும் இந்த ஜன்னல்கள் வழியாக பார்ப்பது நல்லதுதான். ஆனால் இப்படி ஜன்னல் மூலம் பார்ப்பதை ஜன்னல்கள் இல்லாத அந்த வானத்தோடு ஒப்பிட முடியாது.
வானத்தை வெளியே சென்று பார்ப்பதற்கு இந்த ஜன்னல்கள் மூலமாக நீங்கள் செல்லலாம். ஆனால் நீங்கள் ஜன்னல்களின் அருகிலேயே இருந்துவிடக்கூடாது. இல்லையெனில் அந்த ஜன்னல் எப்போதும் அங்கு இருக்கும் அந்த ஜன்னலை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அதை நீங்கள் கடந்து அதற்கு அப்பால் செல்ல வேண்டும். இப்ப அந்த வானத்தை நேரடியா ஒருத்தர் பார்க்கும்போது அங்க வார்த்தைகள் இருக்காது. மீண்டும் அவர் அந்த அறைக்குள் வரும் வரைதான் இந்த நிலை இருக்கும். ஆனால் அறைக்குள் வந்த பிறகு திருப்பி பழைய கதைதான் திரும்பும். ஆமா, ஒருவர் திரும்பி வர முடியும். ஆனால் அதன் பிறகு ஒருபோதும் முன்பு இருந்தவர் போல இருக்க மாட்டார். அவர் இப்போது எல்லையற்ற வகைப்படுத்த முடியாத வானத்தை அறிந்து கொண்டு விட்டார். அதன் பிறகு அந்த ஜன்னல்களின் மூலம் பார்த்தாலும் கூட அந்த வானம் வகைப்படுத்த முடியாது. ஜன்னல்கள் அற்றது என்பதை அவர் அறிவார். ஜன்னல்களுக்கு பின்னால் இருந்தாலும் கூட அவரை ஏமாற்ற முடியாது. ஜன்னல்களை மூடிவிட்டு அந்த அறையை இருட்டாக ஆக்கிவிட்டாலும் கூட எல்லையற்ற வானம் அங்கு இருப்பதை அவர் அறிவார். இப்போது அவர் மீண்டும் பழைய மனிதராக இருக்க மாட்டார். எல்லையற்ற ஒன்றினை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்களும் எல்லையற்றவர் ஆகிவிடுகிறீர்கள். நாம் என்ன உணர்கிறோமோ, நாம் என்ன அறிகிறோமோ அதுவாகத்தான் நாம் இருக்கிறோம். எல்லையற்ற ஒன்றினை நீங்கள் அறிந்து விட்ட போது ஒரு வகையில் நீங்களும் எல்லையற்றவர் ஆகிவிட்டீர்கள். ஏதோ ஒன்றினை பற்றி அறிவது அதுவாகவே இருப்பது ஆகிவிடும். அன்பை பற்றி அறிந்து கொள்வது அன்பாகவே இருப்பதாகிவிடும். பிரார்த்தனையை அறிந்து கொள்வது என்பது பிரார்த்தனையில் இருப்பதாக ஆகிவிடும். தெய்வீகத்தை அறிந்து கொள்வது என்பது அந்த தெய்வீகமாகவே இருப்பதாகும். அறிதல் தான் உணர்தல், அறிதல் தான் இருத்தல். அப்போ இந்த 3 ஜன்னல்களும் ஒன்றாகி விடுமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு ஜன்னலும் அது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும். ஜன்னல் மாற்றம் அடையாது. ஆனா நீங்கள் மாற்றம் அடைந்திருப்பீர்கள். ஒருவர் உணர்ச்சி மிக்கவராக இருந்தால் அவர் வெளியில் சென்று விட்டு இந்த ஜன்னல் வழியாக உள்ளே வருவார். ஆனால் இப்போது அவர் மற்ற ஜன்னல்களை மறுக்க மாட்டார். அவற்றுக்கு எதிராக அவர் இப்போது இருக்க மாட்டார். இப்போது அவர் மற்றவைகளைப் போல புரிந்து கொண்டிருப்பார். மற்ற ஜன்னல்களும் கூட அதே வானத்திற்கு தான் வழி நடத்தி செல்கின்றன என்று அவர் இப்போது அறிந்து கொண்டிருப்பார். நீங்கள் ஒருமுறை இந்த வானத்திற்கு அடியில் வந்துவிட்டால் மற்ற ஜன்னல்களும் அந்த வீட்டின் ஒரு பகுதிதான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்போது நீங்கள் அடுத்த ஜன்னல்களையும் சுற்றி பார்ப்பீர்கள், அல்லது பார்க்காமலும் இருக்கலாம். அது உங்களை பொறுத்தது. உங்களுக்கு தேவையில்லை. ஒரு ஜன்னலே போதுமானது. ஒருவர் ராமகிருஷ்ணரை போல இருந்தால் அவர் எல்லா ஜன்னல்களின் வழியாகவும் அதே வானம்தான் தெரிகிறதா என்று பார்ப்பதற்கு மற்ற ஜன்னல்களையும் சுற்றி வரலாம். அது அந்த மனிதரை பொறுத்தது. சிலர் மற்ற ஜன்னல்கள் வழியாக பார்க்கலாம் அல்லது பார்க்காமலும் இருக்கலாம். உண்மையில் அதற்கான அவசியம் கிடையாது. வானத்தை அறிந்து கொண்டால் போதும். ஆனால் ஒருவர் ஆர்வத்துடன் விசாரிக்கலாம். அதன் பிறகு அவர் மற்ற ஜன்னல்கள் வழியாக பார்ப்பார். எனவே இப்படி ஒவ்வொரு ஜன்னலுக்கும் சுற்றி அலைந்த மக்களும் இங்கு இருக்கின்றனர். அதே சமயம் சுற்றி அலையாதவர்களும் இங்கே உள்ளனர். ஆனால் ஒரு முறை ஒருவர் இந்த திறந்த வானத்தை அறிந்து கொண்டு விட்டால் அவர் மற்ற ஜன்னல்களை மறுக்க மாட்டார். அவர் மற்ற அணுகுமுறைகளை மறுக்க மாட்டார். அவர்களது ஜன்னல்களை திறந்தாலும் அதே விஷயம்தான் இருக்கும் என்பதை அவர் உறுதி செய்து விடுவார். ஆகவே இந்த வானத்தை அறிந்து விட்ட ஒருவர் சமய பற்று உள்ளவராக ஆகிவிடுவார். ஆனால் எந்த பிரிவையும் சேர்ந்தவராக இருக்க மாட்டார். பிரிவை சார்ந்திருக்கின்ற மனம் எப்போதும் ஜன்னலுக்கு பின்னாலேயே இருக்கும். சமய பற்றுள்ள மனம் அதை கடந்து அப்பால் செல்லும். எனவே வானத்தை பார்த்து விட்ட ஒருவர் சுற்றி திரியலாம். அவர் மற்ற ஜன்னல்களுக்கும் கூட செல்லலாம். இங்கே எண்ணிலடங்காத ஜன்னல்கள் உள்ளன. இவை 3 தான் முக்கியமானவை. ஆனால் இவை மட்டுமே ஜன்னல்கள் அல்ல. இங்கே அநேக விதமான
சேர்க்கைகள் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தன்னுணர்வுக்கும் ஒரு ஜன்னல் இங்க இருக்குதா அப்படின்னு சொன்னா ஆமா அப்படின்னு அவர் பதில் கொடுக்கிறார். ஒரு வகையில பார்த்தா ஒவ்வொரு மனிதனும் இந்த தெய்வீகத்திடம் தனது சொந்த ஜன்னல் மூலமாகத்தான் வருகிறான். மேலும் ஒவ்வொரு ஜன்னலும் அடிப்படையில் ஏனைய ஜன்னல்களில் இருந்து வேறுபட்டது. எண்ணிலடங்காத ஜன்னல்கள் உள்ளன, எண்ணிலடங்காத பிரிவுகள் உள்ளன. ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு சொந்தமான பிரிவை வைத்திருக்கிறான். 2 கிறிஸ்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். கிறிஸ்தவ மதமானது இந்து மதத்தில் இருந்து எப்படி வேறுபடுகிறதோ அதே அளவுக்கு ஒரு கிறிஸ்தவர் அடுத்த கிறிஸ்தவரிடமிருந்து வேறுபட்டுதான் இருப்பார். ஆனால் நீங்கள் இந்த வானத்திற்கு ஒரு முறை வந்து விட்ட பின்னர் இந்த வேறுபாடுகள் எல்லாம் அந்த வீட்டிற்கு சொந்தமானவை என்று அறிந்து கொள்வீர்கள். அவை ஒருபோதும் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. அவை நீங்கள் வசித்த, நீங்கள் அதன் மூலம் பார்த்த, நீங்கள் உணர்ந்த அந்த வீட்டிற்கு சொந்தமானது. ஆனால் அது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. வானத்தின் அடியில் நீங்கள் வந்துவிடும் போது நீங்கள் இந்த வானத்தின் ஒரு பகுதிதான் என்றும், ஆனால் சுவர்களுக்குள் வாழ மட்டுமே செய்கிறீர்கள் என்றும் அறிந்து கொள்வீர்கள். வீட்டுக்குள் இருக்கும்போது தெரிகின்ற வானமும் வீட்டிற்கு வெளியில் வந்து பார்க்கின்ற வானமும் வேறு வேறு அல்ல. நாம் வெளியே வந்து விடும்போது இந்த தடைகள் உண்மையானவை அல்ல என்று அறிந்து கொள்வோம். ஒரு சுவர் கூட இந்த வானத்திற்கு தடையாக இருக்க முடியாது. அந்த வானத்தை பிரிக்கவே இல்லை. வானம் பிரிந்து இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மட்டுமே அங்கு உருவாக்குகிறது. அதாவது இது என்னுடைய வீடு, அது உன்னுடைய வீடு, எனது வீட்டிற்கு மேல் உள்ள வானமும் எனக்கு சொந்தமானது, உங்களது வீட்டிற்கு மேல் உள்ள வானம் உங்களுக்கு சொந்தமானது என்று தோன்றுகிறது. ஆனால் நீங்கள் அந்த வானத்தை அறிந்து கொள்ளும் போது அங்கே வேறுபாடு இருக்காது. அதன் பிறகு தனி மனிதர்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். அதன் பிறகு அவை மறைந்து கடல் மட்டுமே இருக்கும். நீங்கள் இந்த வானத்திலிருந்து வேறுபட்ட ஒருவராக இருக்க மாட்டீர்கள். இப்படி வெளியே சென்று வானத்தை பார்த்துவிட்டு மீண்டும் இதே கருத்தோடு திரும்பி வந்த ஒரு சில கிறிஸ்தவர்களும் இருப்பது போல் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. புனித பிரான்சிஸ், எக்கார்ட் போமே அப்படின்றவங்க சிலர் இருக்கிறாங்க. ஆனா அதே வானம்தான் இருக்கு என்று அவர்கள் எங்களுக்கு சொல்லல. அப்படி எதுவும் சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். அதுக்கு அவங்களால முடியல. வானம் எப்போதும் ஒண்ணுதான். ஆனா அந்த வானத்தை பற்றி ஒரே மாதிரியாக அவர்களால் சொல்ல முடியவில்லை. வானத்தை பற்றிய அறிக்கைகள் வேறுபட்டுதான் இருக்கும். ஆனால் அறிவிக்கப்பட்ட அந்த ஒன்று வேறுபட்டதாக இருக்க முடியாது. அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயத்தை பற்றி அறியாதவர்களுக்கு அந்த அறிக்கைதான் எல்லாமுமாக இருக்கும். அதன் பின்னர் இந்த வேறுபாடுகள் மிகவும் கடுமையானதாக ஆகிவிடுகிறது. ஆனால் அறிவிக்கப்பட்டிருப்பது எல்லாம் தேர்வு செய்யப்பட்ட ஒன்றுதான். முழுமையும் ஒருபோதும் அறிக்கையாக கொடுக்க முடியாது. அந்த முழுமையின் ஒரு பகுதி மட்டுமே அறிவிக்கப்பட முடியும். மேலும் அது அறிவிக்கப்பட்டவுடன் அது உயிரற்று போய்விடுகிறது. புனித பிரான்சிஸ் போன்று மட்டுமே அறிக்கை கொடுக்க முடியும். அவரால் முகமது போன்று அறிக்கை கொடுக்க முடியாது. ஏனெனில் அந்த அறிக்கை வானத்திலிருந்து வரவில்லை. அந்த அறிக்கை தனிப்பட்ட மனிதனிடமிருந்துதான் வருகிறது. அது மனதிலிருந்து வருகிறது. அதாவது நினைவாற்றல், கல்வி, அனுபவம், வார்த்தைகள், மொழி, பிரிவு, மேலும் அவரது வாழ்க்கையில் பெற்ற அனுபவம் அதிலிருந்துதான் வருகிறது. அந்த அறிக்கை இவை எல்லாவற்றிலிருந்துதான் வருகிறது. அந்த தகவல் தொடர்பு புனித பிரான்சிஸ்டிடமிருந்து மட்டுமே வருவது சாத்தியமில்லை. ஏனெனில் ஒரு அறிக்கை என்பது ஒருபோதும் தனி மனிதனுடையதாக இருக்க முடியாது. அது சமூகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும், அல்லது முற்றிலும் தோல்வி அடைந்துவிடும் அப்படின்னு
ஓஷோ அவர்கள் சொல்றாங்க. நான் எனது அறிக்கையை எனது சொந்த தனிமனித மொழியில் வெளியிட்டால் யாராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. நான் இந்த வானத்தை அனுபவித்த போது இந்த சமூகம் இல்லாமல் தான் நான் அனுபவித்தேன். அதை அறிகின்ற அந்த நேரத்தில்தான் முற்றிலும் தனியாகத்தான் இருந்தேன். அப்போது அங்கே மொழியும் கிடையாது, அங்கே வார்த்தைகளும் கிடையாது. ஆனால் நான் அறிவிக்கும் போது வானத்தை பற்றி அறியாத மக்களிடம், அறியாத மற்றவர்களிடம் நான் அதை அறிவிக்கிறேன். நான் அவர்களின் மொழியில்தான் பேச வேண்டும். நான் வானத்தை அறிவதற்கு முன்பு எனக்கு என்ன மொழி தெரிந்ததோ அந்த மொழியைத்தான் நான் பயன்படுத்த வேண்டும். புனித பிரான்சிஸ் கிறிஸ்தவ மொழியை பயன்படுத்துகிறார். என்னை பொறுத்த மட்டில் மதம் என்பது வேறுபட்ட மொழிகள் மட்டுமே. என்னை பொறுத்தவரையில் கிறிஸ்தவ மதம் என்பது இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு குறிப்பிட்ட மொழியில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டது. இந்து மதம் என்பது வேறு ஒரு மொழி, புத்த மதம் என்பது வேறு ஒரு மொழி. வேற்றுமை எப்போதும் மொழிகளில் மட்டுமே இருந்து வந்துள்ளது. ஆனால் ஒருவர் அந்த அனுபவத்தை அறிந்து கொள்ளாமல் மொழியை மட்டுமே அறிந்து கொள்வாரெனில் அப்போது இந்த வேற்றுமை மிகவும் பெரியதாக தெரியும். இயேசு கடவுளின் ராஜ்யம் என்று கூறினார். ஏனெனில் அவரது பேச்சை கேட்டவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் அவர் பேசினார். அவரோட பேச்சை கேட்கிறாங்களே, கேட்டவங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ராஜ்யம் என்னும் வார்த்தை சிலரால் புரிந்து கொள்ளப்பட்டது, மேலும் மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் சிலுவை பின்தொடர்ந்து வந்தது. சிலுவையில் அறையப்படுதல் பின்தொடர்ந்தது. இயேசுவை புரிந்து கொண்டவர்கள் கடவுளின் ராஜ்யம் என்று கூறியதற்கு என்ன அர்த்தம் என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவரை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த பூமியில் உள்ள ராஜ்யத்தை பற்றி அவர் பேசுவதாக நினைத்தார்கள். ஆனால் அதற்காக இயேசு புத்தரின் வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது. புத்தர் ஒருபோதும் ராஜ்யம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதில்லை. இப்படிப்பட்ட வேற்றுமைக்கு அநேக காரணங்கள் உள்ளன. இயேசு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தார். அவருடைய மொழியும் ஏழையின் மொழியாகத்தான் இருந்தது. ஏழை ஒருவனுக்கு இந்த ராஜ்யம் என்கிற வார்த்தை மிகவும் விலை உயர்ந்தது. ஆனால் புத்தரை பொறுத்த மட்டில் அந்த வார்த்தைக்கு எந்த சிறப்பும் கிடையாது. ஏனெனில் புத்தர் ஒரு இளவரசராக இருந்தார். அந்த வார்த்தை புத்தரை பொறுத்த மட்டில் அர்த்தமற்றது. ஆனால் இயேசுவிற்கு அர்த்தமுள்ளதாக இருந்தது. புத்தர் ஒரு பிச்சைக்காரர் ஆனார், ஆனால் இயேசு ஓர் அரசரானார். அது கண்டிப்பாக நடந்தே தீரும். எப்போதுமே அடுத்த முனைக்கு அதிக அர்த்தம் இருக்கும். நாம் அறியாத அந்த மறுமுனை நாம் அறியாத ஒன்றினை வெளிப்படுத்துவதாக இருக்கும். புத்தருக்கு பிச்சை எடுத்தல் என்பது அறியாத விஷயம். எனவே அவர் அந்த அறியாத ஒன்றின் வடிவத்தை எடுத்தார். பிச்சைக்காரர் வேடம் ஏற்றார். அவரை பொறுத்த மட்டில் பிக்கு, பிச்சைக்காரர் என்பது மிகவும் சிறப்புமிக்க வார்த்தையாக ஆனது. பிக்கு என்கிற வார்த்தை இந்தியாவில் ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை. ஏனெனில் இங்கே அநேக பிச்சைக்காரர்கள் இருக்கின்றனர். அதற்கு மாறாக நாம் இங்கே சுவாமி, குரு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். யாராவது ஒருவர் சன்னியாசி ஆகும்போது, துறவரம் மேற்கொள்ளும் போது அவர் சுவாமியாக, ஒரு குருவாக ஆகிவிடுகிறார். ஆனால் புத்தர் துறவரம் கொண்ட போது அவர் பிக்கு, ஒரு பிச்சைக்காரர் ஆகிவிட்டார். இயேசுவுக்கு இந்த வார்த்தை கொடுக்கின்ற அர்த்தத்தை விட புத்தருக்கு இந்த வார்த்தை ஏதோ ஓர் அர்த்தத்தை கொடுத்தது. இயேசுவினால் யூத கலாச்சாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளால் மட்டுமே பேச முடிந்தது. அவர் இங்குமெங்கும் சில மாற்றங்களை செய்திருக்கலாம். ஆனால் அவரால் ஒட்டுமொத்த மொழியையும் மாற்ற முடியாது. மாற்றி இருந்தால் அது யாருக்கும் புரிந்திருக்காது. எனவே ஒரு விதத்தில் பார்த்தால் அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. புனித பிரான்சிஸ் வருகின்ற காலத்தில் கிறிஸ்தவ கலாச்சாரம் அதற்கே உரித்தான ஒரு மொழியோடு விருத்தி அடைந்து விட்டது. எனவே இயேசுவை விடவும் புனித பிரான்சிஸ் அதிகம் கிறிஸ்தவராக இருந்தார். கிறிஸ்து யூதராகவே இருந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் யூதராகத்தான் இருந்தார். அவர் வேறு எதுவாகவும் இருந்திருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றார்.
நீங்கள் பிறவியிலேயே ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அதன் பின்னர் கிறிஸ்தவ மதம் அதிகம் வெளிப்படுவதாக இருக்காது. அது உங்களை தொடாமல் கூட இருக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அதை அதிகம் அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு அது அர்த்தமற்றதாகிவிடும். அதில் உள்ள புதிர் போய்விடும். ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்துவின் நோக்கங்கள் இன்னும் அதிக அர்த்தமுள்ளதாக தெரியும், அதிக சிறப்பானதாக தெரியும். அது அறியாக ஒன்றாக இருப்பதனால் அறிய முடியாத ஒன்றினை பற்றி வெளிப்படுத்துவதாக இருக்கும். என்னை பொறுத்த மட்டில் அவன் பிறக்கும் போது இருந்த மதத்தில் இல்லாமல் பிறக்கும்போது இருந்த மதத்தில் இல்லாமல் இருப்பது சிறந்தது. அவன் பிறக்கும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கங்களும் நம்பிக்கைகளும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மறுக்கப்பட வேண்டும், அல்லது அந்த வீர செயல் ஆரம்பம் ஆகாது. ஒருவர் தான் அறியாத பகுதிக்குள் சென்று அதில் உள்ள மகிழ்ச்சியை உணர வேண்டும். சில சமயம் நாம் அதிகம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதாலேயே ஒரு விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். ஒரு கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவ மதத்தை புரிந்து கொண்டதாக நினைக்கிறான். அதுவே அவனுக்கு தடையாக விடுகிறது. புத்த மதத்தை சேர்ந்த ஒருவன் புத்த மதத்தை தான் புரிந்து கொண்டு விட்டதாக நினைக்கிறான், ஏனெனில் அவன் அதை அறிந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த அறிந்து கொள்தலே ஓர் இடையூறாக ஆகிவிடுகிறது. நாம் அறியாத ஒன்றுதான் காந்தம் போன்று ஓர் ஆன்மீக ரகசியம் போன்று ஆக முடியும். ஒருவன் பிறக்கும் போது இருந்த சூழ்நிலைகளை ஒருவன் கடந்து சென்றே ஆக வேண்டும். ஒருவன் கிறிஸ்தவனாக பிறப்பது சூழ்நிலையால் தான். பிறவியிலேயே ஒருவன் இந்துவாக இருப்பது சூழ்நிலையால் தான். ஒருவன் தான் பிறக்கும் போது இருந்த சூழ்நிலையிலேயே உறுதியாக இருக்கக்கூடாது. மதம் என்பதை பொறுத்தமட்டில் ஒருவன் இருமுறை பிறந்தவனாக இருக்க வேண்டும். ஒருவன் அறியாத இடங்களுக்கு செல்ல வேண்டும். அப்போதுதான் அதில் சிலிர்ப்பு இருக்கும், ஆராய்ச்சி ஆரம்பமாகும். மதங்கள் எல்லாம் ஒரு வகையில் ஒன்றுக்கொன்று உதவுபவை. அவை மற்றவர்களுக்கான காரியம் ஆற்ற வேண்டும். மற்றவர்களுக்கான காரியத்தை ஆற்ற வேண்டும். அவை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவனோ அல்லது ஒரு இந்துவோ அல்லது ஒரு யூதரோ மதம் மாறுவதில் உள்ள சிலிர்ப்பை அறிய வேண்டும். மாறுவதில் உள்ள சிலிர்ப்பு தான் அவன் அடைவதற்கான அடித்தளத்தை உருவாக்குகிறது. யாராவது ஒருவர் மேலை நாட்டில் இருந்து கீழே நாட்டிற்கு வரும்போது இங்கு புதிதாக ஏதோ ஒன்று உள்ளது, கீழே நாட்டு நோக்கங்கள் முற்றிலும் வேறுபட்டவை, அவற்றை நீங்கள் வழக்கமான பிரிவுகளில் சேர்க்க முடியாது, நீங்கள் எதற்கு பழக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அதற்கு முற்றிலும் மாறுபட்ட நோக்கங்களை கொண்டது, எனவே நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மாறித்தான் ஆக வேண்டும். இதே நிலைதான் கீழே நாட்டிலிருந்து மேலை நாட்டிற்கு செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். அது கண்டிப்பாக நடக்கும். எனவே அது நடப்பதற்கு ஒருவர் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். எனவே அறியாத ஒன்று, பழக்கப்படாத ஒன்று மட்டுமே மாற்றத்தை உருவாக்க முடியும். மேலை நாட்டு மனம் இந்த உலகிற்கு ஏதோ ஒன்றை கொடுத்துள்ளது. அது அறிவியல் தான். அறிவியல் தானே தவிர மதம் அல்ல. கீழே நாட்டு மனமானது மதத்தை மட்டுமே கொடுக்க முடியும். அதனால் அறிவியலையோ அல்லது தொழில்நுட்பத்தையோ கொடுக்க முடியாது. மதமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று உதவுபவை. நம் மகரிஷி அவர்கள் கூட சொல்வாங்க, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேரும் போதுதான் அதிலிருந்து ஒரு சிறந்த உலக கலாச்சாரம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கீழே நாட்டு மனம் அது பெண் தன்மை வாய்ந்தது. மேலை நாட்டு மனம் ஆண் தன்மை வாய்ந்தது. மேலை நாட்டு மனம் கிளர்ந்து எழுவது, தர்க்கவாதம், கிளர்ச்சியைத்தான், வன்முறையைத்தான் கொடுக்கும். மதம் என்பது ஏற்றுக்கொள்வது, ஒரு பெண்ணை போன்று பெற்றுக்கொள்வது. கடவுளை நாம் பெற்றுக்கொள்ள மட்டுமே முடியும். அவரை ஒருபோதும் நாம் கண்டு எடுக்கவோ முடியாது. ஒரு பெண் போன்று முழுமையாக ஏற்றுக்கொண்டு வெறுமனே திறந்த மனத்துடன் காத்து கொண்டு
இருக்க வேண்டும். தியானம் என்பதற்கும் இதுதான் அர்த்தம். திறந்த மனதுடன் காத்து கொண்டு இருப்பதுதான் தியானமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராமகிருஷ்ணர் ஒரு பக்தர். அவர் பிரார்த்தனை, அன்பு, உணர்ச்சி இவற்றின் மூலம் கடவுளிடம் வந்தார். அவர் இந்த வழியில்தான் அறிந்து கொண்டார். ஆகவே இது எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று அவருக்கு தோணி இருக்கலாம். இந்த வழி மற்றவங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவரால் புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. இப்ப ராமகிருஷ்ணர் உணர்வு மிக்கவராக இருந்தார். ஆனால் அவரது முதன்மை சீடர் அறிவுபூர்வ வகையை சேர்ந்தவராக இருந்தார். அவர் அப்படித்தான் இருந்தாக வேண்டும். அதுதான் இணைப்பு. ஆணும் பெண்ணும் இணைவது. ராமகிருஷ்ணர் முற்றிலும் பெண் தன்மை மிக்கவராக இருந்தார். பால் உணர்வு என்பது உடல் ரீதியாக மட்டுமே இருக்கவில்லை, அது எங்கும் உள்ளது. ஒவ்வொரு களத்திலும் எங்கெல்லாம் எதிரெதிர் துருவங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் பால் உணர்வு இருக்கும். மேலும் எதிர் துருவங்கள் கவர்ந்து இழுக்கப்படும். விவேகானந்தர் இல்லைன்னா நம்மளால ராமகிருஷ்ணரை அறிந்திருக்க முடியாது அப்படின்னு மக்கள் சொல்றது ஒரு விதத்துல சரிதான் அப்படின்னு சொல்றாரு. விவேகானந்தர் இல்லாமல் இந்த உலகத்துல பெரும்பான்மையினர் ராமகிருஷ்ணரை பற்றி ஒருபோதும் கேள்விப்பட மாட்டார்கள். ஆனால் விவேகானந்தரை பொறுத்த மட்டில் அவர் ராமகிருஷ்ணரை பற்றி அறிந்து கொண்டது எல்லாம் அடிப்படையில் தவறானது. இது தவறாக திரித்து கூறப்பட்டது. இது எதனால் என்றால் விவேகானந்தரின் வகையானது ராமகிருஷ்ணரின் வகைக்கு முற்றிலும் முரண்பட்டதாக இருந்தது. ராமகிருஷ்ணர் ஒருபோதும் விவாதம் செய்தது கிடையாது. விவேகானந்தர் விவாதம் செய்பவராக இருந்தார். ராமகிருஷ்ணர் படிப்பறிவு இல்லாதவர், விவேகானந்தர் கற்றறிந்தவராக இருந்தார். ராமகிருஷ்ணரை பற்றி என்னவெல்லாம் விவேகானந்தர் கூறினாரோ அவையெல்லாம் விவேகானந்தர் என்னும் கண்ணாடியின் மூலமாக கூறியதுதான். அது ஒருபோதும் உண்மையானதாக இருக்காது, அது இருக்கவும் முடியாது. இது போன்று எப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது நடந்து கொண்டுதான் இருக்கும். புத்தருக்கு எதிர் துருவத்தில் இருப்பவர்கள் தான் புத்தரால் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். மகாவீரரும் இயேசுவும் கூட ஆன்மீகத்தில் அவர்களுக்கு எதிர்பாலினத்தில் இருப்பவரால் மட்டுமே கவரப்படுவார்கள். இந்த எதிரெதிர் துருவங்கள் தான் அதன் பிறகு ஒரு ஒழுங்கை, ஒரு அமைப்பை உருவாக்குகின்றது. அவர்கள் நிச்சயம் திரித்து கூறுவார்கள். சீடர்கள் எப்போதுமே பொய்யுரைப்பவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அது இப்படித்தான் உள்ளது, இதற்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது இது இந்த ஒரு ஆன்மீக ரகசியம் அப்படின்றத ஒரு ரகசியத்துல இது ஒண்ணு. நிறைய ரகசியங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுல இது ஒரு ரகசியமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த சத்தியம், சிவம், சுந்தரம் அப்படிங்கிறது அந்த ஜன்னல்களின் வழியாக நாம் பார்க்கும்போது அது முழுமையானதை நம்ம பார்க்க முடியாது. இந்த ஜன்னல்களை விட்டு நம்ம வெளியில பார்க்கும்போதுதான் நம்ம அந்த முழுமையை பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லி நிறைவு செய்திருக்கிறார். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பிடித்த தமிழானந்த யோகத்திற்கு நன்றி. இதுவரை செவிமடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.